பண மதிப்பிழப்பு அறிவிப்புக்கு பிறகு வங்கிகளில் சேர்ந்துள்ள அதிகப்படியான கணக்கில் உள்ள நிதியை சிறு மற்றும் குறு தொழிலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் தொழில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று பொருளாதார நிபுணரும் எக்ட்ரா நிறுவன தலைவருமான அருள்ராஜன் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சிறு குறு தொழில்துறையை முறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் பொருளாதார நிபுணர் அருள்ராஜுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 92 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ரயில்வே மற்றும் பொது பட்ஜெட் ஒன்றிணைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. டிமானிட்டேஷன் பண மதிப்பு இழப்பு விவகாரத்துக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. உலக நாடுகளினுடைய நேரடி முதலீடு பங்கு சந்தையில் பெரிய அளவில் திரும்ப பெற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ள நிலையில் இந்த பட்ஜெட் உலக நாடுகளினுடைய நேரடி முதலீடு தக்க வைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பட்ஜெட் குறித்த சில விளக்கங்களை தருவதற்காக பொருளாதார நிபுணர் அருள்ராஜன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த பட்ஜெட்டுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? இப்போது இந்த பட்ஜெட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயோட பண மதிப்பு இழத்தலுக்கு பிறகு வரக்கூடிய பட்ஜெட்டு, இந்த பண மதிப்பு இழத்தல் அப்படின்றது வந்து பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, அதிலேருந்து எப்படி மீட்டெடுப்பு, இந்த மாதிரியான ஒரு பொறுப்போடு வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக பார்க்குறோம். அப்போ முதல்ல இந்த எக்கனாமிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் தான் முதன்மையான இடத்துல இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை நம்ம முன்னெடுத்துருவோம். அதில் முதல்ல நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது அரசினுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளி. இந்த இடைவெளி என்பதை இப்போது அந்த 2016 அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முடிந்த இந்த 2017 பட்ஜெட்டில் 3.5% ஜிடிபியில் வந்து குறைப்பதற்கான திட்டம் சென்ற வருடம் தீட்டப்பட்டது. அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் அரசு தற்போது இருக்கிறது. ஆனாலும் கூட வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வருடங்களில் இதை 3.1 3% குறைப்பதற்கான ஒரு செயல் திட்டம் முன்பே வரையறுக்கப்பட்டது. ஆனால் அதை அடைவதற்கான வழிமுறை இப்போது இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ பொருளாதாரம் மந்தகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை மீட்டெடுப்பதற்காக அரசானது அதிகமான அளவு செலவினங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் பண மதிப்பு விவகாரத்துக்கு பிறகு நிறைய பணங்கள், அதாவது அதிக அளவிலான பணங்கள் வந்து வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டு இந்த பணத்தை எந்த துறையில் திரும்ப செலுத்தினா நல்லாயிருக்கும்? குறிப்பாக சிறு மற்றும் குறு தொழிலில் அதிக அளவில் பலவீனம் அடைஞ்சிருக்கு. என்ன துறைக்கு செய்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வங்கியோட வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப் சொல்லக்கூடிய பெரிய நிறுவனம் நோக்கி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக அதிகமான அளவு கடன் கொடுத்து வாங்குவதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனாலும் கூட இப்போ காலத்தின் கட்டாயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த பண மதிப்பு இழத்தல் என்ற ஒரு சூழலில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 40-45% அன்ஆர்கனைஸ் செக்டாக தான் இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போதைய இந்த வங்கிக்குள்ளே வந்திருக்கிற பணமானது இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு போகணும். அது அன்ஆர்கனைஸ் செக்டாராக இருக்கிறதுனால அவர்களெல்லாம் கணக்கு துவக்கி ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக மாற்றி முறையான நிதி அளித்தல் என்பது போய் சேர்ந்ததுன்னா அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு உண்டு. கடந்த ஆண்டு நிறைய திட்டங்கள் வந்து விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு முடிவையோ மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டையும் தரல. இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? விவசாயத்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது? ஆர்எஸ் பண்ண அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருளானது சந்தைக்கு செல்வதற்கு முன்பாகவோ அது பணமாக மாறுவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய கணக்கில் பார்த்திங்கன்னா 95,000 கோடி என்ற அளவிற்கு அறுவடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களானது பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக செய்தி. அதாவது சரியான ஒரு கோல்டு ஸ்டோரேஜும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இதற்கு ஒரு முன்முயற்சியாக வேகமான ஒரு முயற்சி எடுத்தார்களே ஆனால் அது முதல்ல வரக்கூடிய ஹார்வெஸ்டான ஒரு மணி ரியலைசேஷன் சொல்லும், அந்த மதிப்பு விவசாயிகள் கிடைக்கும். இந்த பக்கம் பயிரிடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போ வறட்சி சுற்றி இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பருவமழை பொய்த்திருக்கிற ஒரு நிலையில் அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக உதவி போய் சேரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு வரும்போது நிறைய பல ஆயிரம் கோடிகள் அனௌன்ஸ் பண்ணாலும் அது வந்து கையில் அவங்க போய் சேரக்கூடிய ஒரு நிலை என்பது குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த சேனலைசிங் த ஃபண்ட் அப்படின்றத ஒரு சரியான வகையில் பண்ணி அது அந்தந்த விவசாயிக்கு போய் சேரக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான எதிர்பார்ப்பு. சார், மிகப்பெரிய, அதாவது அனைவருக்கும் வீடு என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் இந்த ரியல் எஸ்டேட்டோட இண்டஸ்ட்ரியோடைய அந்த இது வந்து இன்னும் மிகப்பெரிய பலவீனப்பட்டிருக்கு. குறிப்பாக டிமானிட்டேஷன் பிறகு மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு கொண்டு வரப்படும் நினைக்கிறீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? அது எப்படி ஒரு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி இருக்கிறதோ, பங்கு சந்தைக்கு செபி இருக்கிறதோ ஒழுங்குமுறை ஆணையகம், அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கும் ஒரு ஒழுங்குமுறை ஆணையகம் உருவாக்கப்பட்டு அதற்கு அதிகமான பவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் நினைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும், அதாவது இந்த எல்லாருக்கும் வீடு, குறைந்த விலையில் வீடு அப்படின்றத செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பில்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு வரும்போது சரியான விலையை அவர் கேட்பதும் சரியான நேரத்தில் அதை டெலிவரி கொடுக்கறதும் நடக்க வாய்ப்பு உண்டு.